ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். சென்னை கிடையாது, பாண்டிச்சேரியில். அங்கே ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு ரோட் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த ஷிப்லாம் வந்து நிற்கிறதுக்கு. ஸோ லைட் ஹவுஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க பாருங்க, அங்கே ஒரு போட் வருது. அது ஆக்சுவலாக அப்படியே உள்ளே போகும் பாருங்களேன். போட் நல்லா ஸ்பீடாக தாங்க போகுது. அது வந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு நினைக்கிறேன். இந்த போட்டிங் பாருங்கள், சாகசம்லாம் காட்டுறாரு. நல்லா ஸ்பீடாக வந்து சுற்றுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், லேண்ட் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இது இவங்க பிரிட்ஜ் மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கூட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். என்ன ஒன்று, நிறைய சரக்கு அடிச்சு பாட்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. காலில் எதாவது பொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கிழிச்சிரும். நிறைய சரக்கு அடிப்பானுங்க போதுங்க வந்து. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஐ லவ் பாண்டி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். சென்னை கிடையாது, பாண்டிச்சேரியில் இருக்கிற மெரினாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. சென்னையில் இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். நான் மார்னிங் டைம் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க. நேற்று நைட்டு வந்தேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்ததில் மழை, அதனால் ரிட்டர்ன் போயிட்டேன். திருப்பியும் இன்னைக்கு காலையில் வந்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். அங்கே ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு ரோட் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த ஷிப்லாம் வந்து நிற்கிறதுக்கு. அங்கே வந்து நடந்து போகலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அங்கே போவோம் நம்ம. ஸோ லைட் ஹவுஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, லைட் ஹவுஸ் ரொம்ப ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு ரஷ் இல்லை, சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, காதல் ஜோடிகள் நிறைய இருக்காங்க, அதுதான். ஆக்சுவலாக மெயின் பீச் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க மெயின் பீச்சில் வந்து நீங்கள் தண்ணியில் இறங்கி நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய ராக்ஸ் இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு தண்ணியில் இறங்கி நிற்கலாம். நிறைய போட்டுங்க உள்ள, சூப்பரா. காலையிலேயே மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க, கூறப்பட்ட போட் இருக்கு உள்ள. நிறைய போட்டு. நம்ம சான்ஸ் கிடைச்சா போட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இங்கே குளிக்க முடியாது, கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடில் போனோன்னா குளிக்கலாம். ஸ்மெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க, நல்லா தான் இருக்குது வாட்டரு. என்ன ஒன்று, அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வேவ்ஸு. பார்த்தீங்களா? பாருங்க, அந்த போட்லாம் வந்து அப்படியே உள்ள போகுது. மீன் பிடிச்சிட்டு இந்த பாலம் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. அந்த உள்ள போற போட் தெரியுதுங்களா? மீன் பிடிச்சிட்டு உள்ள போகுது. கிட்ட போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு.
இது பேக் வாட்டர் கலக்கிற இடம் மாதிரி இருக்குங்க. அப்படியே உள்ள போய் பேக் வாட்டர் கலக்குறேன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கிளவுடு ஜாஸ்திங்க, இல்லைன்னா சன்ரைஸ் பார்த்துருக்கலாம் காலையில். நான் ட்ரை பண்ணியிருப்பேன். நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால கிளவுடு கொஞ்சம் ஜாஸ்தி, சுத்தமாக தெரியாது. இப்பயே சூரியன் இருக்கு தெரியல, ஆனால் வெயில் அடிக்குது. கிட்ட போய் பார்ப்போம். பாருங்க, அங்கே ஒரு போட் வருது. அது ஆக்சுவலாக அப்படியே உள்ளே போகும் பாருங்களேன், பேக் வாட்டருக்குள்ள மீன் பிடிச்சிட்டு வராங்க. உள்ள கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் பேரிகார்ட் போட்டிருக்கு ஃப்ரண்ட்ல. நான் அந்த போட்டை கிட்ட போய் காட்டுறேன். சென்னை வண்டி தான். அது பாருங்க போட்டு. ஸோ அது அப்படியே உள்ள போதுங்க. இங்க வந்து வழி ஒன்று வச்சிருக்காங்க, அப்படியே உள்ள போயிடுது. உள்ள எங்கேயா ஹார்பர் மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஹார்பர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. போட் நல்லா ஸ்பீடாக தாங்க போகுது. அது வந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் கிட்ட பார்க்குறேங்க இந்த மாதிரி போட்லாம். சூப்பராக போகுது. அவர் பார்க்குறாரு நம்மள, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அழகாக போகுது உள்ள. இந்த மாதிரி பீச் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக இப்போ தான் பார்க்குறேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் வரும். சூப்பராக இருக்குது. வெயிலும் இல்லை அந்த அளவுக்கு, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இல்லை போட்டிங் போகலான்னு நினைக்கிறேன். இது எங்கே இருந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. போட் போயிடுச்சு பாருங்க. வாங்க, இது உள்ள அப்படியே நம்ம நடந்து போய் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். செமையா இருக்குங்க பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போட்டிங் பாருங்க, சாகசம்லாம் காட்டுறாரு. நல்லா ஸ்பீடா வந்து சுத்துறாரு. எங்க இருந்து கூப்பிட்டு வராங்கன்னு தெரியல. எல்லாம் சவுண்ட் விடுறாங்க உள்ள, உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. அப்படியே உள்ள போவோம். வா, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. மெரினா பீச்னு நினைக்கிறேன். மெரினா, பாண்டி மெரினா, நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வந்துடும். ஸோ கண்டிப்பா வாங்க. இங்க டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. நம்ம சென்னையோட மெரினாலேருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்களா, அதுக்குள்ளே வந்துட்டோம்.
லிட்ரலி நம்ம இப்போ ஒரு கடலுக்குள்ளே இருக்கோம். இது உள்ளலாம் கார் அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த பைப்பை போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க கார் அலோவ் பண்ணா. நீ பாருங்க, ட்ரோன் வச்சிருக்காங்க. காத்து செம்ம காத்து, நல்லா காத்தடிக்குது. நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துடும். எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. போட் ஏதாவது வந்து நிக்கிறதுக்கா, ஏதாவது பர்பஸ் இருக்கும் அதுக்கு ஆக்சுவலா. ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், லேண்ட் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இது இவங்க பிரிட்ஜ் மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க. எவ்வளோ போட் இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எண்டில் நிற்கிறோம். போட்டிங் போகிறாங்க, அது கேட்குறேன், முடிஞ்சா போகணும். இது எண்டு எதுங்களா, லேண்டுக்கும் இதுக்குமே ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கோம் நம்ம. ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கூட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஏன்னா ஒன்று நிறைய சரக்கு அடிச்சு பாட்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. காலில் எதாவது பொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கிழிச்சிரும். நிறைய சரக்கு அடிப்பானுங்க போல்றீங்க வந்து. நிறைய குப்பைங்களை போட்டு நாஸ்தி பண்ணியிருக்கானுங்க. அழகான இடம், சூப்பராக வச்சுக்கலாங்க. ரொம்ப அந்த கடலுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இங்கே அந்த அளவுக்கு அலை இல்லை. ஆனால் பயங்கர காற்று, செம்ம காற்றடிக்குது. சூப்பராக இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பாண்டிச்சேரியில் இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்ட்டு. ஃபுல்லாக பாறை தான், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃபுல்லாக பாறை. ஆக்சுவலாக அங்கே ஒரு நண்டு இருக்கு, பாறையில் நண்டு இருக்கு. பெரிய நண்டா இருந்தா தூக்கிட்டு போயிடலாம். உள்ள ஓடிச்சு தெரியுதுங்களா, உள்ள குட்டி நண்டு கடிக்கும். வராரு வெளியே வராரு. பாருங்க, அட்டாக்கிங் மோட்ல இருக்காரு இப்போ. பாவம் விட்டுறலாம். சரி மக்களே, கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஐ லவ் பாண்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ முடிச்சிட்டாங்க.
இதுதான் வந்து அந்த ரோடு, அப்படியே அங்கேருந்து அந்த ரோடு வந்து இதில் எண்ட் ஆகுது. அது ஏன் அங்கே பேரிகார்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, என்ன பர்பஸ்ன்னு தெரியல. ஒன்றும் அலோவ் பண்ணலாம் வண்டியை எப்படி இவ்வளோ தூரம். சூப்பராக இருக்குது இடம். 2 வீலர்லாம் வந்து போகலாம். காரே வராங்க சைடில் அந்த டிவியேட் எடுத்து இந்த மண்ணில் ஒட்டி வரணும். மாட்டிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போட் ஹவுஸ் வந்து நிறைய இருக்குங்க இங்கே. ஆக்சுவலாக எப்படி வரணும்னா, கார் பார்க்கிங்லேருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு வருது. அந்த ரோடுக்குள்ளே வந்தீங்கனாலே நிறைய போட் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ வந்தீங்கனாலே தெரியும், சீ ஃபுட்டும் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து அந்த போட் ஹவுஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து 500 rupees 3 பேருக்கு. ஏன்னா நாங்கள் 3 பேர் இருந்தோம், அதனால் 3 பேருக்கு 500 சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இவங்க வந்து ரொம்ப அந்த போட்டை ஷேக் பண்ணுறதுனால என் ஒய்ஃப் வரமாட்டேன்ட்டா. அதனால் நாங்கள் போகல. நெக்ஸ்ட் டைம் நான் சிங்கிளாக வந்தால் உங்களுக்கு நான் போட் அட்வென்ச்சரை காட்டுறேன். ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.